தமிழகத்தில் இப்பொழுது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்தில் தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் வந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவானது. அதுவும் பெருசாக ஒரு இழுபறி சொல்ல முடியாது. காங்கிரஸ் இந்த 3 சீட்டுக்காக 80 நாள் முன்னாடியே போராடிட்டு இருந்தது. கடைசியில் அவர்களுக்கு கிடைத்தது 3 சீட்டு தான். இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து ஒரு கூடுதலாக கேட்டிருந்தார்கள். அதுவும் இந்த நீண்ட இழுபறிக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த ராஜ்யசபை மூலமாக அவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து வாக்காளர்கள் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் திலக்ன்ற ஒருத்தர் வந்து இது இருக்கா. அவர் வந்து மாநில SC ST அணியோட பிரிவோட தலைவராக இருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ்ல. ஏன் இவரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இவர்கள்லாம் இது பண்ணும்போது வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார், இதன் மூலம் வந்து சிறுபான்மையினர்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து துணையா இருக்குன்னு ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது இப்படி ஒரு செலக்ட் பண்ணும் போது இருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்குன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்க மிகப்பெரிய பெருந்தலைகள்லாம் காத்து கிடந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியாம ஒரு ஏழாமை நிலையில இருக்காரு. உதாரணமா பாத்தீங்கன்னா சீனியர் பீட்டர் அல்போன்ஸ், சினிமாக்கரசர், இந்த மாதிரி வரிசையா பெருந்தலைகள் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காத ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்காம யாருமே இல்லாம ஒரு கிறிஸ்டோபர் திலக் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்து இதன் மூலம் சிறுபான்மையர் ஓட்டரை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக இன்னைக்கு வந்து காங்கிரஸ்னுடைய ஒரு அசம்பிளி சீட்டுகளை குறைக்கணும். ஏன்னா இப்ப அவங்க கேட்டுட்டு இருந்த அளவுக்கு நிச்சயமாக இன்னைக்கு திமுக கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணியை விடுவதற்கும் அவர்களுக்கு வந்து அதற்கான ஒரு எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதையும் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது சரி எதை சொல்லி இப்ப காங்கிரஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக அப்ப அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி அந்த அசம்பிளி சீட்டை அதன் மூலமாக குறைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஆல்ரெடி 25, இப்ப என்ன 3 சீட்டு தான் கூடுதலா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய இது கொடுக்கல. நம்ம ஏற்கனவே அதை பத்தின செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு 3 சீட்டை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த கூட்டணியை அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அரசியல் ரீதியாக திமுக இதை பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே இதுல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப பிசிகாக்கு ஏற்கனவே இருந்த சீட்டு இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ ஒரு பக்கம் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சீட்டு வந்து திமுக இன்னொரு சீட்டையும் வந்து அவங்க திமுக கட்சி உள்ளவர்களுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திமுக கொடுத்திருக்கிற ஆள் யாரு? கான்ஸ்டன்டைன் அப்படின்றவருக்கு ஒரு கிறிஸ்தவர். இந்த பக்கம் வந்து இவருக்கு கொடுத்திருக்கிறது இவரும் ஒரு காங்கிரஸும் இப்ப என்ன பண்ணிருக்கிறது சமமாக கிறிஸ்தவருக்கு கொடுத்திருக்கிறது. அதே போன்று திமுக இன்னொரு விஷயம் என்னன்னா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ராஜ்யசபா சீட்டுகள் எல்லாம் எப்படி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா மத ரீதியாக இது வந்து மத ரீதியான ஒதுக்கீடு என்பதை ரொம்ப அப்பட்டமாக சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறது. இன்னும் கூட போனா இப்ப இந்த காங்கிரஸ்ல கூட இப்ப நீங்களே கூட சொன்னீங்க பல தலைவர்களுக்கு வந்து இன்னைக்கு அதிருப்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவுமே ஒரு ஆச்சரியமான செலக்ஷன் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் விட்டு சரி கிறிஸ்தவர்களுக்கு தான் அவர்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு இதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட பீட்டர் அல்போன்ஸ் இருக்கார். ஆனா பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த புதுமுகம் கிறிஸ்டோபர் திலக்குக்கு ஏன் கொடுத்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு மத்தியில இருந்துட்டு இருக்கு. நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எப்படி வந்து இப்ப விஜய் வந்ததுல இருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்ப வந்து கட்சியை தொடங்கினாரோ எப்போ அவருடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியில இருக்கு, பெண்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வர இன்னொரு பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா திமுக இன்னொரு பக்கம் அதாவது தன்னுடைய ஓட்டுக்கள் வந்து அதுவும் மத ரீதியிலான ஓட்டுக்கள் எங்கேயாவது சிதறிட கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இப்ப கிறிஸ்தவர்கள் அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் வாய்ஸ் அதிகமாக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவரையான ஒரு கேண்டிடேட்டையே இவ்வளவு நாள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கட்சி திமுக அல்லது காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாமளே ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. ஏன்னா விஜய் யாருன்னு நம்ம தெரியும், ஜோசப் விஜய் அப்படிங்கும் பொழுது அவரே ஆட்சி பண்றாருங்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் நேச்சுரலி யாருக்கு வந்து ஓட்டு போட வைப்பாங்க? ட்ரை நேரடியாவே நம்ம ஒரு கிறிஸ்தவ கேண்டிடேட் கிறிஸ்தவனே முதல்வர் ஆக்கிட்டா அப்படிங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும் இல்லையா? அப்ப எங்க கிறிஸ்தவர்களுக்கு முழுவதுமாக விஜய் பக்கம் சாய்ந்து விட போகிறார்களோ
அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எப்பொழுதுமே நாங்கள் தான் உங்களுக்கு, ஏன்னா இது எப்பயுமே சொல்லக்கூடியது, அவங்களே சொல்லக்கூடியது ஓப்பனாவே, நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம், துலுக்கன்னா நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம், சிறுபான்மை மக்களுக்கு எங்களை நாங்க தான் அரண் அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலயும் சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அப்பாவும் மகனும் போராட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு விதமாக அது ஒரு காட்சியாக்க விரும்புறாங்க. அதற்காக இப்ப என்ன பண்றாங்க, வேகமா திமுகலையும் வந்து கான்ஸ்டன்ட் தரான். அதே போல காங்கிரஸும் நாங்கள் கிறிஸ்தவ கட்சி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இப்போ வந்து இந்த கிறிஸ்டோபர் திலக் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிறவர் வந்து ராகுலினுடைய ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ராகுலுக்காக வந்து அந்த ஜூடோ யாத்திரையெல்லாம் நடந்தாரு. அந்த ஜூடோ யாத்திரையெல்லாம் அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததெல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கார்கேக்கும் இவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, இவர் வந்து பல என்ஜிஓக்கள்லாம் நடத்தியிருக்கிறார், அவரெல்லாம் நிறைய பணியாற்றிருக்கிறார். குறிப்பாக இவர் வந்து இவருடைய இதெல்லாம் வந்து இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாலும் கூட இவர் அதிகமாக இவருடைய வேலைகள் எல்லாம் வடகிழக்கு மாநிலத்துல தான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்ப வடகிழக்கு மாநிலம் பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு வந்து அங்க எந்த அளவுக்கு மதமாற்றங்கள் எல்லாம் நடந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஒரு டாமினேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடியது அந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். அப்ப இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இருக்கிற எல்லாத்தையும் விட்டு ஏன் கிறிஸ்டோபர் திலக்கு கொடுக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்ததுக்கு காரணமாக அவர் வந்து கிறிஸ்தவர் மட்டும் இல்லாமல் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதை சொல்றாங்க, முன்வைக்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்ன இதுல அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவனாக மதம் மாறிவிட்ட கிறிஸ்தவத்துல என்ன சொல்றாங்க, ஹிந்துக்கள் இருக்கிறதுல தான் ஏகப்பட்ட ஜாதி பிரிவுகள் இருக்கிறது, அங்க வந்து வர்ணாசிரமம் இருக்கிறது, அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதனால நீங்க வந்து இங்க கிறிஸ்தவத்துல வந்து ஜாதியே கிடையாது, அதனால இங்க கிறிஸ்தவத்துக்கு வாங்க, இதான சொல்லிதானே மதம் மாத்துறாங்க. இப்படித்தானே மதம் மாக்குற வேலை நடக்குது. அப்படி மதம் மாறின பிறகு உனக்கு ஏது ஜாதி? நீ உனக்கு பட்டியல் என்னத்தவனோ இல்ல தலித் இந்த அடையாளம்ங்கிறதே கிடையாது, நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த அடையாளம்? இந்த அடையாளங்கள் எல்லாம் நீக்குவதற்காக தான் நான் கிறிஸ்தவத்துக்கு போகிறேன்ங்கும் பொழுது இந்த அடையாளமே உனக்கு இல்லையா? அப்ப அந்த அடையாளத்தை ஏன் நீங்க மையப்படுத்தி நீங்க சொல்லணும்? அதனால இப்ப இது எப்படி இதெல்லாம் பண்றாங்க, கொண்டு வராங்க பாருங்க. அப்ப பட்டியல் இனத்தவர், அவர் பட்டியல் இன கிறிஸ்தவர், அதனால இப்ப அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இவங்க அதை காமிக்கிறதுக்காக. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்றேன், நீக்கு அங்க போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஜாதி இல்லைங்கும் போது எங்க இருந்து அங்க ஜாதி டேக் வருது அப்படிங்கிற கேள்வி இந்த பக்கம் இருக்குல்ல. அப்ப இது வந்து திட்டமிட்ட ரீதியிலாக இன்னைக்கு வந்து ஒரு மதத்தினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த மொத்த நியமனங்களும் இன்னைக்கு வந்து நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப ஏற்கனவே இவர் இந்த மாதிரியான ஒரு பின்னணியை கொண்டு வரங்கும் பொழுது இன்னைக்கு நாடு முழுவதும் இதை மன்மோகன் சிங் கூட ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். நம்ம நாட்டில் ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது அதை வந்து அது வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மற்ற நாடுகளினுடைய கைக்கூலிகளாக இங்கே செயல்பட்டு பணத்தை வாங்கி கொண்டு இங்கே செயல்பட்டு அதற்காக தேவையற்ற போராட்டங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டுகளை வரவிடாமல் செய்த பங்குகள் வந்து இந்த மாதிரியான என்ஜிஓக்களுக்கெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அந்த கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் பொழுது இதை வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர்களே ஒத்துக்கொண்டது, அவங்களே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அதனுடைய பின்னணியில வச்சு பார்க்கும் பொழுது இவர் பல என்ஜிஓக்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் திடீர்னு கட்சியில வந்து எல்லாருக்கும் இல்லாத மதிப்பு இவருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் வேற மணிப்பூர் இஷ்யூல பேசினது, பல பிரிவினைவாத பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வைக்கிறோம். இதனுடைய போர்வையில இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பல சந்தேகங்கள் இதுல வந்து எழுகின்றன. இவர் எப்படிப்பட்ட என்ஜிஓக்களில் எல்லாம் இவர் பணியாற்றினார், இந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் இவருக்கு சம்பந்தம் இருந்திருக்கலாமோ அப்படி என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு இதனுடைய பின்னணியில வருது. அதுக்கு அடுத்ததான் நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் எவ்வளவு மோசமாக இன்னைக்கு ஆய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெஹபூபா மைதா, அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம ஜோதிமணி, இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, எப்படி அந்த அதனுடைய மாண்பை குறைக்கும் விதமாக என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி எலெக்டட் எம்பிஸ் எல்லாம் போய் அங்க என்ன செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இது திரும்பவும் வந்து இப்ப இது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு இடையில இப்ப இவர்களும் இங்க இந்த மாதிரியான ஆட்களையே அனுப்பும் பொழுது
சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவும், ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து யாரெல்லாம் இப்பொழுது உள்ளே நுழைக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் திட்டமிட்ட ரீதியிலான கிறிஸ்தவர்கள் அதை வந்து செய்துட்டு வராங்க. இதெல்லாம் இதனுடைய பின்னணி ஃபுல்லா நம்ம பார்க்கணும். எந்த கட்சி இவர்களுக்கு ஆதரவு தரும், அந்த கட்சிக்கு நம்ம வந்து ஆட்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எந்த கட்சியின் மூலமாக அவர்கள் முன்னேறி வருவது, எந்த இடத்துல அவங்க வந்து பிளேஸ் ஆகிறது, அங்க போய் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான அஜெண்டாக்களை செட் பண்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜோ அருண் இன்னைக்கு வந்து சிறுபான்மை கமிஷனுடைய தலைவராக போடப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி என்ன பாடப்புத்தகங்கள்லாம் சிலபஸ் எல்லாம் செட் பண்றக்கூடியது வரும் பொழுது சோசியல் சயின்ஸில் வந்து ஜோஷுவா கருத்துக்களை எல்லாத்தையும் நான் அதில் வந்து சேர்த்தேன் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக ஒரு வீடியோலேயே அவர் சொல்றார். அப்போ மதத்தை பரப்புவதற்கு அவர் எப்படி எது எடுக்கிறாரு, கல்வியில் மதத்தை பரப்புவதற்கான ஒரு அந்த பொசிஷனுக்கு போன உடனே அவர் எப்படி மாறி எப்படி செயல்பட்டாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அவர்களுக்கு தேவையான முக்கியமான ஆட்களை வைத்துக்கொண்டு இப்படி செய்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு மதத்தினுடைய உரிமை, மத உரிமை குறித்து இதில் வரும் பொழுது டு ப்ரீச், பிராக்டிஸ், ப்ரொபோஸ் அப்படின்றது இருக்கு. இதை சேர்க்க வைத்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களால் இதை வந்து எளிதாக சேர்க்க வைக்க முடிந்தது அரசியலமைப்பு சட்டத்துல. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து ஸ்டீஃபன் நீல் அப்படிங்கிறவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றார், நாம வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அங்க சிறுபான்மையினராகத்தான் இருக்கிறோம். சிறுபான்மையினராக இருந்தும் கூட இவ்வளோ பெரிய ஒரு பெரும்பான்மை நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்த விஷயத்தை நாங்கள் சேர்க்க வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நேரு மாதிரியான போன்றவர்களுடைய பரந்த மனப்பான்மை, அவங்க சொல்ற வார்த்தை அது. அப்ப அன்னைக்கு எங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு இடம், இதையெல்லாம் வைத்து நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்தக்கூடிய ஒரு வலிமை, இதையெல்லாம் வச்சு நாங்க மாத்தணும், உள்ள சேர்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனி வரப்போற காலங்கள்ல எப்படியெல்லாம் வந்து சட்டங்களை வந்து ஏற்றும் பொழுது இவர்கள் எப்படி அந்த மதத்திற்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்று பார்த்துங்கள். மொத்த நியமனமே அதனுடைய அடிப்படையில தானே இருக்கு. இன்னைக்கு இந்த திருமாவளவன் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து பேனருக்காக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா வேற யாருக்காவது அந்த பேனர் கொடுக்க போறாங்க, அதனால நான் பேனரை வாடகை விட்டேன்னு அவர் சொல்லிட்டார். நான் பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எதுனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்தினுடைய தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்தையே இன்னைக்கு வந்து நாங்கள் தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக யாரிடம் அடகு வைக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு எப்படி அதனுடைய பேஸ் இருந்தது பாருங்க. இன்னைக்கு ஏன் திருமாவளவன் கொடுத்துருக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜயை சரி கட்ட வேண்டும், கிறிஸ்தவர்களை இன்னைக்கு இவர்கள் மகிழ்வித்தாக வேண்டும், எல்லா வகையிலும் கிறிஸ்தவர்களை மகிழ்வித்தாக வேண்டும். அதனாலதான் நம்ம பார்த்தோம் இந்த அற்புத கூட்டங்கள் நடத்தினாங்க. அப்புறம் வந்து பாதிரியார்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க, சர்ச்சில் வச்சே வந்து எப்படி வந்து இப்போ மதத்தை தேர்தல் எலெக்ஷனுக்கு பரப்புரை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜமாத்லையும் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏன்னா எந்த பக்கமும் விட்டுறக்கூடாது, மொத்த ஓட்டுகளும் தங்களுக்கே வந்து விடண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறையை இவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். இது வந்து மிகுந்த வந்து ஒரு ஆபத்தான போக்காக நாம் பார்க்கிறோம். இந்த நியமனம் என்பது இது மத ரீதியிலான ஒரு ஒதுக்கீட்டினுடைய உச்சபட்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.